வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி. ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே. பாக்யராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்ட காலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே. பாக்யராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே. பாக்யராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே. பாக்யராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே. பாக்யராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக், பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.